இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கின்ற இந்த காணொளி வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பூம்புகார் மகளிர் மாநாட்டு பந்தல் மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளைத்தான். மகளிர் லட்சக்கணக்கானோர் கூடுகின்ற இந்த இடத்தின் தோற்றம்தான் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகள். கடலிலே பயணம் செய்கின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகிற கலங்கரை விளக்கம் பக்கத்திலே இருக்கிறது. அதன் பக்கத்திலே இருக்கிறது கண்ணகி கலைக்கூடம். கண்ணகியினுடைய சிற்பங்கள் இருக்கின்ற அந்த பகுதி. இவையெல்லாம் ஒருங்கே இருக்கின்ற காட்சிகளைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள். லட்சக்கணக்கான மகளிர், அதோடு ஆண்களையும் அனைத்து சமூகத்தை சார்ந்த பெண்களையும் இந்த மாநாட்டு பந்தலிலே திரள வைத்து பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு நடைபெறப் போகின்ற மாநாட்டு அரங்கத்தை தான் பார்க்கிறீர்கள். மாநாட்டு அரங்கம் முழுவதும் மேற்கூரைகளால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் எந்த இடையூறும் இல்லாமல் இந்த மாநாடு நடைபெறும். அந்த அளவிற்கு இந்த மாநாட்டை பற்றி தினந்தோறும் தன்னுடைய கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் பல உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று பல வழிகளை தன்னுடைய நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் டாக்டர் ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தில் பெண்களும் ஆண்களும் அமர்கின்ற வகையில் லட்சக்கணக்கான நாற்காலிகளை போட இருக்கிறார்கள். அனைவருக்கும் தங்குதடை இல்லாமல் குடிநீர் வசதி செய்து கொடுக்க இருக்கிறார்கள். இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு டாய்லெட் வசதி, அதுவும் தற்காலிக டாய்லெட் வசதி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் முதல் உதவி செய்கின்ற அளவிற்கு திடீரென்று யாருக்கேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர்கள் குழு அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு ஒரு மருத்துவர்கள் குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இங்கே கடலோர பாதுகாப்பு படையும் பாதுகாப்பில் ஈடுபட இருக்கிறது. 1500 போலீசார் மாநாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். மாநாடு நடைபெறுகின்ற இந்த பகுதியை காவல்துறையின் உயர் அதிகாரிகள் டிஜிபி வரை வந்து பார்வையிட்டு பாதுகாப்பை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். கடற்கரையை ஒட்டித்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பூம்புகாரில் நடைபெறுகின்ற மகளிர் மாநாடு இப்படி சிறப்பான ஏற்பாடுகளுடன் நடத்தப்பட்டாலும் கூட எந்த மாநாட்டிலும் இல்லாத சிறப்பாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாட்டின் எந்த இடத்தில் இருந்தாலும் மாநாட்டு நிகழ்ச்சிகளை தங்குதடை இல்லாமல் கண்டு களிப்பதற்கு எல்இடி அகன்ற திரை பல இடங்களிலும் வைக்கப்படுகிறது. மாநாட்டின் பல இடங்களிலும் மாநாட்டு மேடையை சுற்றிலும் மாநாட்டு பந்தல் முழுவதும் நிறைய ஒளிரும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இரவை பகலாக்கும் வகையில் அந்த ஒளிரும் மின் விளக்குகள் இரவு நேரத்தில் மாநாட்டில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும். இந்த மாநாட்டில் பல கலை நிகழ்ச்சிகள், பெண்களை போற்றுகின்ற வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கோவலன், கண்ணகி, மாதவி இவர்கள் சம்பந்தப்பட்ட 50 காப்பியங்களில் முதன்மை காப்பியமான சிலப்பதிகாரத்தை மக்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்ற வகையில் ஒரு மிகச்சிறந்த நாடகம் நடைபெற இருக்கிறது. இன்னும் பல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என்பதை விட பொழுதை ஆக்கும் நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற அவலங்கள், பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகள், அவற்றுக்கு எதிராக போராடக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கான போர் குணத்தை வளர்க்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், சமூக வலைதளங்களில் பெண்கள் தவறாக, மோசமாக, ஆபாசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அவற்றை இந்த தமிழக பெண்கள் இனம் கண்டு அப்படிப்பட்ட திரைப்படங்களையும் தொலைக்காட்சி தொடர்களையும் சமூக வலைதளங்களையும் நிராகரிக்கக்கூடிய அளவில் பல விழிப்புணர்வுகளை இந்த மாநாடு ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பெண்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா ஒருவர்தான்.
என்று பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் இந்த பூம்புகார் மாநாடு நடக்கின்ற அந்த பகுதியை சுற்றி இருக்கின்ற பல பொதுமக்களும் கூறுகிற ஒரு முக்கிய சொல்லாக இருக்கிறது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்காக இப்படி தொடர்ந்து மாநாடுகளை 7 மாநாடுகளை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி இருக்கிறது. இது 8வது மாநாடு. 50 ஆண்டுகளை தாண்டி கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், பலமுறை ஆட்சியில் இருந்தவர்கள் கூட இத்தனை மகளிர் மாநாடுகளை நடத்தியதில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து மகளிர் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த காணொளி காட்சி அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சிறப்பான ஏற்பாடுகளை இந்த மகளிர் மாநாட்டுக்காக செய்து இருக்கிறது என்பதை பற்றிய காணொளிதான். மீண்டும் அடுத்த காணொளியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு இன்னும் எவ்வளவு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது, இந்த மாநாட்டு அமைப்பு பணி எவ்வளவு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.